सभी प्रभु के लोगों को यीशु मसीह के नाम से प्रेमी अभिनंदन। चलो हम सब गीत के द्वारा प्रभु की महिमा करेंगे। आशा करने वालों को लज्जित न किया, तेरी दया ने मुझे न छोड़ा। आशा करने वालों को लज्जित न किया, तेरी दया ने मुझे न छोड़ा। खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दौलत बनाया। खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दौलत बनाया। आंसू में बहाया, खोया हुआ मुझे ढूंढकर तू आया। जख्मी में था, आंसू में बहाया, खोया हुआ मुझे ढूंढकर तू आया। वाचा तूने मेरे साथ किया, सब कुछ तूने लौटा दिया। वाचा तूने मेरे साथ किया, सब कुछ तूने लौटा दिया। जरूरत से ज्यादा मुझे तूने दिया। अपने सारे लोगों ने टुकरा दिया, जरूरत से ज्यादा मुझे तूने दिया। परदेशी में जहाँ पर रहा, वहाँ तूने वारिस बनाया। परदेशी में जहाँ पर रहा, वहाँ तूने वारिस बनाया। लज्जित न किया, तेरी दया ने मुझे न छोड़ा। आशा करने वालों को लज्जित न किया, तेरी दया ने मुझे न छोड़ा। खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दौलत बनाया। खाली हाथ में यहाँ तक आया, तूने मुझको दौलत बनाया। स्तुति करूंगा, स्तुति करूंगा।
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரர், என் புகலிடமே உமக்கு சோத்திரர். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரர், என் புகலிடமே உமக்கு சோத்திரர். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यहोवा की भला नाम की महिमा हो। கடந்து போன ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் நம்மை கண்ணின் கருவிழி கூட பாதுகாத்தார். पिछले हर एक दिन परमेश्वर ने अपने आंखों की पुतली के लाई हमारी रक्षा किया है। எத்தனையோ ஜனங்கள் எத்தனை விதமான கஷ்டங்கள் பாடுகள் மத்தியிலே கடந்து வந்தாலும் भले कितने ही लोग कितनी प्रकार के कष्ट और संकट से गुजर रहे हैं, கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன வேத வசனத்தின்படி यहोवा की खोजियों को किसी बलि वस्तु की घटी न होगी, ऐसे कहा हो वचन के अनुसार। ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எந்த குறையும் இல்லாமல் ஆங்காங்கே கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். प्रभु के लोगों को परमेश्वर कोई कमी नहीं रखा है, यहाँ वहाँ परमेश्वर उनको संभाल रहा है। அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். इसलिए परमेश्वर के लोग हम धन्य के पात्र रहना है முடிவு பரியந்தமும் நம்முடைய ரட்சிப்பை காத்துக் கொள்ளுவர்களாக நாம் காணப்பட வேண்டும். और आखिरी तक हम अपने उद्धार को संभाल लेना है। கர்த்தர் நாம் மகிமைக்காக यहोवा के नाम की महिमा के लिए நேற்று ஒரு வசனத்தில வாசிப்போம். पवित्र शास्त्र से एक वचन पढ़ेंगे। 1 பேதுரு புத்தகம் पहले पतरस की पुस्तक அந்த 5வது அதிகாரம் उसके 5वां अध्याय 10வது वसनத்தை வாசிங்க. उसके 10वां वचन को पढ़िए। अब परमेश्वर जो सारे अनुग्रह का दाता है, जिसने तुम्हें मसीह में अपनी अनंत महिमा के लिए बुलाया, तुम्हारी थोड़ी देर तक दुख उठाने के बाद आप ही तुम्हें सिद्ध और स्थिर और बलवंत करेगा। கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை जो थोड़ी देर तक दुख उठाने के बाद சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று பேதுரு சொல்லுகிறார். पतरस कहता है कि यहोवा आप ही तुम्हें सिद्ध और स्थिर और बलवंत करेगा। கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை थोड़ी देर तक दुख उठाने वाले आप लोग
கர்த்தர் தாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. यहोवा ही तुम्हें सिद्ध और स्थिर और बलवंत करे। விசுவாசிகளுக்கு எழுதுகிற ஒரு வார்த்தை இது. यही विश्वासियों के लिए लिखा गया हुआ एक वचन है। இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், आज कई लोग सोचते हैं இயேசு கிறிஸ்துவிடத்திலே கடந்து போனால் சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். यीशु मसीह के पास जाने से शांति मिलता है और आनंद मिलता है। அப்படினால இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நான் ஆண்டவரிடத்திலே வந்தேன். इसलिए मैं यीशु मसीह पर विश्वास करके आया। இயேசுவிடத்திலே வந்த பிறகு என் வாழ்க்கையில கஷ்டங்கள் பெருகுகிறது என்று சொல்கிறார்கள். लेकिन यीशु मसीह के पास आने के बाद मेरा तकलीफ और बढ़ गई। அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்திலே यीशु मसीह के पास சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, केवल शांति और आशीर्वाद पाने के लिए नहीं, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு மட்டுமல்ல, केवल यीशु मसीह पर विश्वास करने के लिए नहीं, அவர் நிமித்தமாய் பாடு அனுபவிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பிலிப்பியரில் எழுதப்பட்டிருக்கிறது. बल्कि उसके निमित्त दुख उठाने के लिए हम बुलाए गए हैं, ऐसे फिलिपियों की पुस्तक में लिखा गया है। அப்ப இதற்காகவே அழைக்கப்பட்டீர்கள். इसीलिए आप लोग बुलाए गए हो। பேதுரு சொல்லுகிறார், पतरस कहता है 2வது அதிகாரத்துல दूसरा अध्याय में அந்த 21வது வசனத்தை வாசிப்பீர்களானால், यदि 21वें वचन में हम पढ़ेंगे, और तुम इसी के लिए बुलाए भी गए हो क्योंकि मसीह भी तुम्हारे लिए दुख उठाकर तुम्हें एक आदर्श दे गया है कि तुम भी उसके पद चिन्हों पर चलो। இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். तुम इसीलिए बुलाए गए हो। கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு प्रभु यीशु मसीह भी तुम्हारे लिए बोझ उठाकर நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படிக்கு उसके पद का पीछा करने के लिए உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்லுகிறார். तुम्हारे लिए एक नमूना रख छोड़ा है। அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, केवल यीशु मसीह पर विश्वास करने के लिए नहीं, அவர் நிமித்தமாக பாடு அனுபவிப்பதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். बल्कि उसके निमित्त दुख उठाने के लिए भी हम बुलाए गए हैं। ஆனால் இந்த பாடுகள், लेकिन ये बोझ, பேதுரு சொல்லுகிறார், पतरस कहता है கொஞ்ச காலம், केवल थोड़ी देर के लिए, கொஞ்ச காலம், केवल थोड़ी देर के இந்த लिए, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை थोड़ी देर तक दुख उठाने वाले तुम्हें கர்த்தர் என்ன செய்வாரா? परमेश्वर क्या करेगा? அவர் சீர்படுத்தி वो सिद्ध करेगा, ஸ்திரப்படுத்தி स्थिर करेगा நிலைநிறுத்துவார் என்று சொல்கிறார். और बलवंत करेगा। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। அப்ப கர்த்தர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். परमेश्वर हमें सिद्ध करता है, स्थिर करता है और बलवंत करता है। மாத்திரமல்ல, केवल वो नहीं, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, மனுபுத்திரர் मानव பாடுபடும்படி मानव के पुत्र दुख उठाने के लिए தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன் என்று ஞானி சொல்லுகிறார். ज्ञानी कहता है कि उनको जो उठाने का बोझ को मैंने देखा। அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग அவரை விசுவாசிக்கிறதுக்கு மட்டுமல்ல, केवल उस पर विश्वास करने के लिए नहीं, அவர் நிமித்தமாய் பாடுகளையும் நம்ம அனுபவிக்க வேண்டும். बल्कि उसके निमित्त हमें दुख भी उठाना है। இதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். इसीलिए हम बुलाए भी गए हैं। நம்ம பாடுகளை சகிக்கும் போது जब हम दुख उठाते हैं, கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். तभी परमेश्वर हमको सिद्ध करता है, स्थिर करता है और बलवंत करता है। இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் பலவிதமான பாடுகள், इन दिनों में कई प्रकार की बोझ हमें चारों तरफ से घेरी हुई है, பலவிதமான கஷ்டங்கள், कई प्रकार की संकट। அநேக விசுவாசிகள் கூட कई विश्वासियां भी வாழ்க்கையில சோர்ந்து கர்த்தரை மறுதலித்து பின்வாங்கி போய் விடுவார்களோ என்ற நிர்பந்தமான நிலைமையிலே காணப்படுகிறார்கள். अपने जीवन में उदास होकर, थक कर क्या पीछे हट जाएंगे, ऐसी एक अवस्था हो गई है। இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ऐसी विपत्ति परिस्थिति में दुनिया दौड़ रही है, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है கொஞ்ச காலம் பாடு, थोड़ी देर तक दुख। இந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ये थोड़े समय तक जो दुख है, கர்த்தர் உங்களை சீர்படுத்தி इसी के द्वारा परमेश्वर तुम्हें सिद्ध करेगा, ஸ்திரப்படுத்தி तुम्हें स्थिर करेगा நிலைநிறுத்துவாராக. और बलवंत करेगा। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। தேவனுடைய பிள்ளைகளை நாம் முடிவு பரிந்து நிலைநிறுத்த வேண்டும். हमें आखिरी तक बना रहना है। ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறார். परमेश्वर अपने सेवकों के द्वारा अपने लोगों को सम्मति देता है। இயேசு கிறிஸ்து
यीशु मसीह அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே वो खुद परखा जाने के कारण அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि जो कोई परखे जाते हैं उनके लिए वो बल बनता है। இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டபடினாலே यीशु मसीह खुद परखा गया इसलिए அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் वो खुद परखा गया और दुख उठाने के कारण சோதிக்கப்படுகிறவர்களுக்கு जो कोई परखा जाता है அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். उनकी वो सहायता करने के लिए सामर्थ्य है। அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बात जान लीजिए, கொஞ்ச கால பாடு कुछ थोड़ी देर तक की दुख இந்த உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள் நிமித்தமாக इस दुनिया में हो रही है। इस घटना के कारण அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பலவிதமான சோர்வுகள் உண்டாகும். कई परमेश्वर के लोगों के मन में बहुत ही बड़ी उदास आ गई है। தேவனுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவதற்காக परमेश्वर के लोगों को धैर्य करने के लिए ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தம்முடைய தேவதாசரை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். परमेश्वर पवित्र शास्त्र में इस प्रकार के वचन को अपने दासों के द्वारा लिख कर रखा है। பாடுகள் கொஞ்ச காலம், दुख केवल थोड़े ही देर के लिए। இந்த பாடுகள் ये दुख தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிறார். परमेश्वर के लोगों के लिए नियुक्त किया गया है। நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்காக மட்டுமல்ல, அவரிடத்தில் பாடு அனுபவிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். केवल परमेश्वर यीशु मसीह पर विश्वास करने के लिए नहीं, बल्कि उसके कारण दुख उठाने के लिए भी हम बुलाए गए हैं। ஏனென்றால் क्योंकि இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். यीशु मसीह भी दुख उठाया। இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினாலே यीशु मसीह दुख उठाकर परखा गया, इसलिए சோதிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். परखा जाने वाले हर एक प्रभु के लोगों के लिए वो सहायक हैं। இப்படி எல்லாம் சொல்லுகிறார். ऐसा सब कहता है। சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, इसके बाद लिखा गया है, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல जैसे पिता अपने बच्चों से कहता है, நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் हम भी तुम हर एक को புத்தியும் बुद्धि தேறுதலும் और तसल्ली எச்சரிப்பையும் சொன்னதை और चेतावनी देकर நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் दिया, इसे आप जानते हो। என்று தெசலோனிக்கே சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ऐसे थिस्सलुनीकियों की कलीसियों के लिए लिखता है, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறது போல जैसे पिता अपने बच्चे को एक बुद्धि देता है, தகப்பன் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல जैसे पिताजी अपने बच्चों को तसल्ली देता है, தகப்பன் தன் பிள்ளைகளை எச்சரிக்கிறது போல जैसे पिताजी अपने बच्चे को डांटता है या तसल्ली देता है, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் கொடுக்கிறார். उसी प्रकार पिता परमेश्वर भी अपने बच्चों को शांति देता है, समझाता है और चेतावनी देता है। என்ன புத்தி சொல்லுகிறார்? क्या समझ देता है? கொஞ்ச காலம் பாடு, केवल कुछ ही देर तक दुख उठाना है। இந்த கொஞ்ச கால பாடுல कुछ देर तक की ये दुख में நீங்கள் கர்த்தரை மறுதலித்து விடக் கூடாது. तुम यहोवा को इनकार नहीं कर देना, நீங்கள் பின்வாங்கி போய் விடக் கூடாது. तुम पीछे नहीं हट जाना। இந்த கொஞ்ச கால பாடுல ये कुछ देर तक की दुख में கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார். परमेश्वर तुम्हें सिद्ध करेगा, கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். यहोवा तुम्हें स्थिर करेगा, கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார் यहोवा तुम्हें बलवंत करेगा। என்று சொல்லி ऐसे कहते हुए தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவதாசர்கள் மூலமாய் தைரியப்படுத்தி சொல்லுகிறார். परमेश्वर के लोगों के लिए यहोवा के दास लोग को टाढ़स बंधाकर कहता है। அப்போஸ்தலர் நிருபம் प्रेरितों की पुस्तक அந்த 20வது அதிகாரம் उसके 20वां अध्याय, அப்போஸ்தலர் 21 प्रेरितों की पुस्तक 21वां अध्याय அந்த 13வது வசனத்தை வாசியுங்கள். उसके 13 वचन पढ़िए। परंतु पौलुस ने उत्तर दिया, तुम क्या करते हो कि रो रो कर मेरा दिल तोड़ते हो? मैं तो प्रभु यीशु के नाम के लिए यरूशलेम में न केवल बंधे जाने ही के लिए वरन मरने के लिए भी तैयार हूँ। அப்போஸ்தலர் பவுல் यहाँ पर प्रेरित पौलुस தன் வாழ்க்கையில அனுபவித்த கஷ்டங்களை சொல்லுகிறார். अपने जीवन में उठाया हुआ दुख का वर्णन किया है। அவர் சொல்லுகிறார், वो कहता है, நான் வெகு மனத்தாழ்மையோடு கர்த்தரை பின்பற்றினேன். मैं तो बड़े ही मन दीनता से प्रभु की पीछा किया, மிகுந்த கண்ணீரோடு கர்த்தரை பின்பற்றினேன். मैं तो रो रो कर परमेश्वर का पीछा किया। யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட எல்லா சோதனைகளோடு यहूदियों के कारण मेरे जीवन में हुई सारी परीक्षा के साथ நான் கர்த்தரை சேவித்தேன். मैंने यहोवा की सेवा किया। இதெல்லாம் சொல்லுகிறார். ये सब कहते हुए कहता है, அவர் பட்ட கஷ்டங்கள் எருசலேமிலே उसने यरूशलेम में कितना दुख उठाया उसका वर्णन किया है। இப்பொழுது மக்கள் சொல்லுகிறார்கள். अब लोग कहने लगे, அந்த வசனத்திலே வாசித்தோம், उसी वचन में हमने पढ़ा, பவுல் ஜனங்கள் அழுகிறார்கள்.
लोग जब रो रहे थे तब पौलुस ने பவுல் கஷ்டப்பட்டார். पौलुस भी दुख उठाया அவர் சொல்லுகிறார், और उसने उत्तर दिया, நான் வெகு மனத்தாழ்மையோடு मैं तो बड़े ही रो रो कर மிகுந்த கண்ணீரோடும் बहुत ही आंसू के साथ யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் यहूदियों के द्वारा मेरे जीवन में हुई बहुत ही संकट के बीच में भी நான் கர்த்தரை சேவித்தேன். मैं यहोवा की सेवा किया. இப்பொழுதும் अब भी நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் मैं आत्मा में बंधे जाकर எருசலேமுக்கு போகிறேன். यरूशलेम में जा रहा हूँ. அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். वहाँ मेरे साथ क्या होगा इसे मैं नहीं जानता हूँ, ஆனால் ஒன்றை அறிந்திருக்கிறேன், लेकिन एक बात जानता हूँ, நான் போகிற இடமெல்லாம் मैं जहाँ भी जाता हूँ எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் मेरे लिए कटिबंध और उपद्रव है வைக்கப்பட்டிருக்கிறது. रखा गया है. எனக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. मेरे लिए कटिबंध और उपद्रव तैयार रखा जाता है. ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தாயிலும் நான் கவலைப்படவில்லை. फिर भी उनमें से किसी भी बात की चिंता मुझे नहीं है. என் பிராணனை நான் அருமையாய் எண்ணவில்லை. मैंने अपने प्राण को अनमोल नहीं समझा. என் ஓட்டத்தை நான் சந்தோஷமாய் முடிக்கவும் मुझे अपनी दौड़ को आनंदित रूप से समाप्त करने के लिए தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு प्रभु की महिमा में सुसंदेश को प्रचार करने के लिए நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை मैं जो प्रभु यीशु मसीह से पाया हूँ उस सेवा को நிறைவேற்றவே விரும்புகிறேன். पूरा करना ही चाहता हूँ. அல்லேலூயா. हालेलुया. எவ்வளவு கஷ்டம், कितना तकलीफ, வெகு தாழ்மை, बड़े दीनता, மிகுந்த கண்ணீர், बड़े आंसू, இவர்களுக்கு மத்தியிலே ஊழி செய்கிற इनके बीच में वो सेवा करता है. ஜனங்கள் அவளை கொல்ல நிற்கிறார்கள். लोग उसे मार डालना चाहते அவர் थे. சொல்லுகிறார், நான் மரணத்தை கூட நான் பொருட்படுத்தவில்லை. वो कहता है कि मैं मरना भी तैयार हूँ. இப்படி சொல்லும் போது ऐसे कहते हुए சொல்லிட்டு சொல்லுகிறார், நான் எருசலேமுக்கு போகணும். मुझे यरूशलेम में जाना है. ஜனங்கள் அவர்கள் மீது அன்புள்ளவர்கள். लोग जो है उस पर बहुत ही प्रेम रखे थे. ஆனபடியால் ஜனங்கள் பவுலை பார்த்து அழுகிறார்கள். इसलिए लोग पौलुस को देखकर रोते हैं. பட்டணந்தோறும் கட்டுகளும் காவல்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. मेरे लिए सारे शहरों में कटिबंध और बंधन रखा गया है. இவ்வளவு கஷ்டங்களையும் சகிக்க வேண்டாம். इतने कष्ट को नहीं सहना है. நீங்கள் போக வேண்டாம். तुम मत जाना. நீங்கள் எருசலேமுக்கு போக வேண்டாம். तुम यरूशलेम में मत जाना என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார்கள். ऐसे कहते हुए विनती करने लगे. அதற்கு பவுல் சொல்லுகிறார், इसलिए पौलुस वहाँ पर कहता है, நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? तुम रो रो कर मेरा दिल क्यों तोड़ रहे हो? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக मैं प्रभु यीशु मसीह के नाम के लिए यरूशलेम में கட்டப்படுவதற்காக மாத்திரமல்ல, न केवल बांधे जाने के लिए மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். मरने के लिए भी तैयार हूँ. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கொஞ்ச காலம் பாடி थोड़ी देर तक होने वाली दुख, இந்த கொஞ்ச கால பாடுகளையும் ये थोड़ी देर तक होने वाली इस दुख में கர்த்தர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி பாதுகாப்பார். यहोवा तुम्हें सिद्ध करेगा, स्थिर करेगा, बलवंत करेगा और रक्षा करेगा. நாம் உபத்திரவப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम सभी परीक्षा के लिए बुलाए गए हैं. நாம் முடிவு வரைக்கும் நிலைநிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि हम आखिरी तक बने रहे. முடிவு வரைக்கும் நிலைநின்றால் மாத்திரமே केवल आखिरी तक बने रहने से ही நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்ல முடியும். कह सकते हैं कि मैंने अच्छा दौड़ समाप्त किया है. அவர் சொல்லுகிறார், पौलुस कहता है, நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணாதீர்கள். तुम रो रो कर मेरा दिल नहीं तोड़ना. நான் எருசலேமுக்கு போய் मैं जब यरूशलेम में जाऊंगा கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும். प्रभु यीशु मसीह से जो भी मैंने सुसंदेश पाया है उसे लोगों को सुनाना है. கிறிஸ்துவின் நிமித்தம் मसीह के निमित्त எவ்வளவு பாடுகள் வந்தாலும் பரவாயில்லை, भले कितना भी दुख उठाना पड़े, என் ஜீவனை கூட நான் பெருசாக நினைக்கவில்லை என்று சொல்லுகிறார். मैं अपनी जान को भी अनमोल नहीं समझता हूँ. அல்லேலூயா. 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 ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் பாடுகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். इसलिए परमेश्वर के लोग दुख को देखकर उदास नहीं होना. பாடுகளை கண்டு நீங்கள் கஷ்டப்படாதீர்கள். दुख को देखकर कष्ट नहीं उठाना. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். कहता है कि पिछला दिन को स्मरण करो. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே उद्धार पाया हुआ शुरुआत में, முந்தின நாட்களை शुरुआत के दिनों
दिनों को நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். आप लोग पूर्व काल के दिनों को स्मरण करो। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் உங்களுக்குள்ளே இருந்த விசுவாசம், उद्धार पाए थे जब शुरुआत में आपके अंदर जो विश्वास था, இருந்த பக்தி வைராக்கியம், आपके अंदर जो भक्ति वैराग्य था, இவைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். इसे स्मरण करो। நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாளிலே आप लोग जिस दिन प्रकाश में किया गए उस दिनों में உபத்திரவங்களை மிகுந்த போராட்டங்களை எவ்வளவு சந்தோஷமாய் சந்தித்தீர்கள். आप लोग उपद्रव और दुख को कितने ही बड़े दिल से आनंदमय उसकी स्वागत करते थे। எவ்வளவு நிந்தைகள் வந்தது, कितनी निंदा आई, எவ்வளவு உபத்திரவப்பட்டீர்கள், कितनी सताए गए, எவ்வளவு வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டீர்கள். कितनी एक मजाक का वस्तु बन गए थे। அப்படி நடக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் ऐसा किए जाने पर भी தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोगों, நீங்கள் உங்கள் மிகுந்த ஆத்மாவுக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவான आप लोग अपने अधिक बल के योग्य உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று புத்தி சொல்லுகிறார். कहता है कि तुम अपना टाड़स नहीं छोड़ना। முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். पूर्व काल को स्मरण करो। மிகுந்த பலனுக்கு ஏதுவான अधिक बल के योग्य உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். अपने टाड़स को नहीं छोड़ना। நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து आप लोग परमेश्वर की इच्छा के अनुसार करके வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு वादा किए गई बातों को पाने तक பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. तुम्हारे लिए धीरजवन से दौड़ना अवश्य है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுமை அவசியம். परमेश्वर के लोगों के लिए धीरजवंत होना बहुत ही अवश्य है। கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் यदि परमेश्वर ने हमारे लिए जो वादा किया है उसे पाना है तो தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையை கையாள வேண்டியது அவசியமா இருக்கிறது. परमेश्वर के लोगों के लिए धीरजवंत होना बहुत ही अवश्य है। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். जो दुख उठाता है वो धन्य है। அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு वो खरा निकलने के बाद கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு जो कोई परमेश्वर यहोवा पर प्रेम करता है வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். उनके लिए जो वादा किया हुआ जीवन का मुकुट पाएगा। மிகுந்த பலனுக்கு ஏதுவான अधिक बल के योग्य உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். अपने धैर्य न छोड़ना। உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். तुम अपना धैर्य न छोड़ना। நீங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருந்தால் यदि आप अपना धैर्य न छोड़ोगे, நீங்கள் உத்தமர்கள் என்று விளங்கினால் आप लोग जब खरा निकलोगे, கர்த்தரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தால் यदि आप मसीह से प्रेम करने वाले निकलोगे, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். वादा किया गया हुआ जीवन का मुकुट को पाओगे। கர்த்தர் அந்த கிரீடத்தை உங்களுக்கு தருவார். तुम्हारे लिए परमेश्वर वो मुकुट देगा। கொஞ்ச காலம் பாடு, थोड़ी देर तक दुख, கொஞ்ச காலம் பாடு. थोड़ी देर तक दुख। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை சீர்படுத்துவார், परमेश्वर तुम्हें स्थिर करेगा, ஸ்திரப்படுத்துவார், सिद्ध करेगा தைரியப்படுத்தி நிலை और நிறுத்துவார். बलवंत करके तुम्हें खड़ा करेगा। யாராலும் சோர்ந்து பின்வாங்கி போய்விடக் கூடாது. कोई भी उदास होकर पीछे नहीं हटना है। நீங்கள் ஒருவராயிலும் பின்வாங்கி போய்விடக் आप கூடாது. में से कोई भी पीछे नहीं हटना है। கர்த்தரிடத்தில் விசுவாசிப்பதற்காக மட்டுமல்ல, केवल मसीह पर विश्वास करने के लिए नहीं, கர்த்தரிடத்தில் சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரமல்ல, केवल परमेश्वर से आशीर्वाद और आनंद और शांति पाने के लिए नहीं, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்த உபத்திரவங்களையும் பாடுகளையும் நாம் அனுபவிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर के नाम के निमित्त उपद्रव और दुख और संकट उठाने के लिए हम बुलाए गए हैं। இப்படிப்பட்ட பாதைகளிலே ऐसे रास्ते में भी இயேசு நமக்காக பாடுபட்டபடினாலே, यीशु हमारे लिए दुख उठाया, इसलिए நம்முடைய பாடுகளை நிலைநிறுத்த இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். हमारे बोझ में भी हमें खड़ा करने के लिए हमारा परमेश्वर सामर्थ्य है। அல்லேலூயா, அல்லேலூயா। தேவனுடைய பிள்ளைகள் பின்வாங்கி போவீர்களானால், यदि परमेश्वर के लोगों आप पीछे हट जाओगे, நீங்கள் ஓடினதும் ஓடுகிறதும் வீணாய் போய்விடும். आपने जो दौड़ा है और दौड़ रहे हैं ये सब व्यर्थ हो जाएगा। ஓடினதும் ஓடுகிறதும் வீணாய் போகாதிருக்கும்படி வேண்டுமானால், जो भी दौड़ा है और दौड़ रहे हैं ये व्यर्थ न होना है तो தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையை காத்துக் கொள்ளுங்கள். आप लोग धीरजवंत रहिए, பொறுமையை காத்துக் கொள்ளுங்கள். धीरज की रक्षा कीजिए। உபத்திரவத்திலே பொறுமையாய் இருந்து, उपद्रव में धीरज से दौड़कर, சோதனையிலே பொறுமையாய் இருந்து, परीक्षा में धीरजवंत रहकर வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வோமாக. वादा किया गया हुआ जीवन का मुकुट को यहोवा से पालेंगे। பவுல் இப்படிப்பட்ட காரியங்களில் பொறுமையாய் இருந்தபடினால்தான் पौलुस इन सभी बातों में धीरजवंत रहा, इसलिए வெகு மனத்தாழ்மையோடு अधिक दीनता के साथ மிகுந்த கண்ணீரோடு
கண்ணீரோடு अधिक आंसू के साथ கர்த்தரை பின்பற்றினார். यहोवा का पीछा किया। என் பிராணனை நான் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. अपने प्राण को तक उसने अनमोल नहीं समझा। தைரியமாய் சொல்லுகிறார். वह धैर्य से कहता है, நான் எருசலேமுக்கு போய் கர்த்தருடைய சுவிசேஷ வசனத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும். मुझे यरूशलेम में जाकर यहोवा का सुसंदेश सुनाना है। இவ்வளவு வைராக்கியமாய் கர்த்தருக்காய் நின்ற பவுல் சொல்லுகிறார். इतनी तीव्रता से परमेश्वर के लिए खड़ा रहने वाला पौलुस कहता है, நல்ல போராட்டத்தை போராடினேன். मैंने अच्छा कुश्ती लड़ा, ஓட்டத்தை முடித்தேன். मैंने अपना दौड़ पूरा किया, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். विश्वास की रक्षा किया। இது முதல் अब से लेकर எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. मेरे लिए धार्मिक मुकुट रखा गया है। இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. मेरे लिए अब से लेकर धार्मिक मुकुट रखा गया है। ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா। தேவனுடைய பிள்ளைகள் ஒருவராயிலும் சோர்ந்து போக கூடாது. परमेश्वर के लोग कोई भी चिंता नहीं करना, கவலைப்பட கூடாது. कोई भी उदास नहीं होना, சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் பயப்பட கூடாது. परिस्थिति के कारण कोई भी डरना नहीं। தேவன் தண்டிக்கிறாரே நினைக்க கூடாது. ये नहीं सोचना कि परमेश्वर ताड़ना दे रहा है। யோபு சொல்லுகிறார், अय्यूब कहता है, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். जो उस व्यक्ति को परमेश्वर ताड़ना देता है वो व्यक्ति धन्य है। கர்த்தரை தண்டிப்பாரானால் நீங்க பாக்கியவாதிகள். यदि परमेश्वर आपको ताड़ना दे रहा है तो आप धन्य हो। மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். केवल एक बात आप अपने मन में रखिए, கொஞ்ச காலம் பாடு, केवल कुछ देर तक आपको ये दुख उठाना கொஞ்ச है। காலம் பாடு. कुछ देर के लिए आपको ये दुख उठाना है। அடுத்த நிமிஷம் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் என்பது நமக்கு தெரியாது. अगला पल हमारे जीवन में क्या होगा हम कोई नहीं जानते हैं। நாளைய தினம் என்பது நம்முடையதல்ல. कल का दिन वो हमारा नहीं है। ஆனபடினாலே इसलिए கொஞ்ச காலம் பாடி कुछ देर के लिए जो ये दुख है, இந்த பாடுகள்ல इस दुख में கர்த்தர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நல்லா நிறுத்துவார். परमेश्वर हमें सिद्ध करके स्थिर करके बलवंत करेगा। இனி வரும் பாடுகள் अब आने वाला जो बोझ है இக்காலத்து பாடுகள் वो अब का ये बोझ இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. अब प्रकट होने वाले तेज की तुलना में नहीं है। இந்த காலங்களில் நீங்கள் பயங்கரமான கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். भले आप लोग इन दिनों में बहुत ही कष्ट उठा रहे हो, இந்த நாட்களில் பல உபத்திரவங்களை நீங்கள் சந்தித்துக் कई கொண்டிருக்கலாம். प्रकार की उपद्रव से आप मुकाबला कर रहे हो, பலவிதமான நெருக்கங்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். कई प्रकार के दबाव के बीच में अपना जीवन बिता रहे हो। கர்த்தர் என்னை தண்டிக்கிறாரோ என்கிற கேள்விக்குறியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். भले आप एक बड़ा प्रश्न के साथ जी रहे हो, क्या परमेश्वर मुझे ताड़ना दे रहा है? ஆனால் ஒன்றை மனதில் கொண்டிருங்கள், लेकिन एक बात मन में रखिए, கர்த்தர் உங்களை தண்டிப்பது போல் தெரிந்தாலே भले आपको लगे कि परमेश्वर आपकी ताड़ना दे रहा है, தேவன் என்னை தண்டிக்கிறார், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ताड़ना जिस व्यक्ति को परमेश्वर ताड़ना देता है वो व्यक्ति धन्य है। தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவதி. जिस व्यक्ति को परमेश्वर ताड़ना करता है वो धन्य है। இப்பொழுது கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறேன். जो थोड़ी देर के लिए ही मैं दुख उठाऊंगा, இக்காலத்தில் பாடு அனுபவிக்கிறேன். मैं केवल थोड़ी दिन तक ही ये दुख उठाऊंगा। இந்த பாடுகளுக்கு பிரதிபலன் மகிமையா எனக்கு வெளிப்படு. इस दुख का प्रतिफल मुझे तेजोमय से उतर आएगा। பாடுகளை சகிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீதியின் கிரீடம் கொடுப்பார். दुख उठाने वाले परमेश्वर के लोगों के लिए परमेश्वर धार्मिक मुकुट देगा, ஜீவ கிரீடம் கொடுப்பார். जीवन का मुकुट देगा। இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு இக்காலத்து பாடுகள் அது ஒப்பானவை அல்ல. और अब प्रकट होने वाली जो भी है वो सारी महिमा और तेज जो है अब की दुख की तुलना में नहीं है। ஆனபடினால் நீங்கள் தைரியம் கொண்டிருங்கள். इसलिए आप लोग बड़े टाडस बंदो, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். अधिक बलवंत होने वाली उपद्रव के में आप संतुष्ट रहिए। ரோமர்கள் அரசாட்சி செய்த காலம் அது. रोमियो के राज्य काल में ஒரு ரோம பேரரசன் एक रोमियो का राजा தன்னை தானே கடவுள் என்றும் अपने आप को ईश्वर कहते हुए அனைவரும் அவனையே வணங்க வேண்டும் என்று சொல்ல हर कोई उसी को दंडवत करना चाहा। அவரையே வணங்கி ஆராதனை செய்து सब कोई उसी को दंडवत करना है और उसी की उपासना करना है அவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார். और उसी का बलिदान चढ़ाना है कहकर उसी के लिए चढ़ाना है बोलकर उसने एक आज्ञा दिया। இந்த கட்டளையை மீறுகிறவர்களுக்கு மிகுந்த தண்டனை என்று அறிவித்தார். जो कोई इस आज्ञा न मानेगा उसे दंड किया जाएगा। அவர்கள் ஆட்சி செய்த அந்த காலத்திலே जो उन्होंने जो राज्य किया उन दिनों में 40 கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். वहाँ पर 40 मसीह लोग थे, கிறிஸ்தவ அதிகாரிகள். 40 अधिकारी लोग। இந்த கிறிஸ்தவ அதிகாரிகள் इस मसीही अधिकारी लोग இந்த ரோம அரசனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படி மறுத்தார்கள். रोम राज्यों की इस आज्ञा का पालन नहीं किए, இதன் காரணமாக जिस कारण அவர்கள் கைகளில் விலங்கு பூட்டி उनके हाथ में बंधन से बंध कर நிர்வாணமாக்கப்பட்டு
वे नंगे किए गए சவுக்கினால் அடிக்கப்பட்டார்கள். और कोड़े से मारे गए। இந்த 40 அதிகாரிகளுக்கும் ये 40 अधिकारियों को புத்தி புகட்டவும், उनके लिए समझाने के लिए, பாடம் கற்பிக்கவும், उनको शिक्षा देने के लिए, அவர்களுக்கு என்று பிரத்யேகமாக ஒரு மந்திரியை நியமித்தார். उनके लिए प्रत्यक्ष रूप से एक मंत्री का नियुक्त किया गया। ஊருக்கு வெளியே அழைத்து கொண்டு போனார். उनको गांव के बाहर ले गए। உணவு உறைந்த பனிகாலம் அது. वो बहुत ही ठंडा मौसम था। பனி பயங்கரமான பனி. भयंकर सी बर्फ गिर रही थी। ஊருக்கு வெளியிலே கூட்டி கொண்டு போய் गांव के बाहर उनको ले गया பெரிய பெரிய பனிக்கட்டிகளின் மீது और बड़े बड़े बर्फ के टुकड़े पर அந்த 40 கிறிஸ்தவ அதிகாரிகளை நிறுத்தி வைத்தார். 40 अधिकारियों को खड़ा कर दिया। இந்த 40 கிறிஸ்தவ அதிகாரிகள் இந்த பெரிய பெரிய பனிக்கட்டிகளில் ஏறி நிற்கிறார்கள். इन 40 मसीही अधिकारियों को उस बर्फ के बड़े बड़े टुकड़े पर खड़े कर दिए गए। இந்த மந்திரி தன்னுடைய பாதுகாப்புக்காக தனக்கென்று தீயை மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். अब ये मंत्री क्या किया, अपनी रक्षा के लिए वहाँ पर थोड़ा सा आग जलाकर अपनी रक्षा के लिए वहाँ पर रख दिया। அந்த பனிக்கட்டி மேல நின்று கொண்டிருக்கிறார்கள். अब वे लोग बर्फ के टुकड़े पर खड़े हैं। உடம்பெல்லாம் பனிக்கட்டினால் குளிர்ந்து पूरा शरीर जो बर्फ के टुकड़े के कारण ठंडी होकर, ரத்தமெல்லாம் உறைந்து पूरा जो खून जमकर அவர்கள் மரித்து போவார்கள் என்று சொல்லி நிறுத்துகிறார்கள். वे लोग मर जाएंगे, इस अवस्था तक उनको वहाँ पर खड़ा किया गया। இப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसी अवस्था में இந்த 40 கிறிஸ்தவ அதிகாரிகளும் ये 40 मसीही अधिकारियां भी இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து यीशु मसीह को इनकार करके அந்த ரோம அரசாங்க ராஜாவை ஆராதிப்பார்கள் என்று நினைத்தார்கள். उन्होंने सोचा कि वे लोग यीशु को इनकार कर देंगे और रोम राज्य की दंडन करेंगे। இப்படிப்பட்ட சூழ்நிலையில लेकिन ऐसी परिस्थिति में 40 பேர் அந்த பனிக்கட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள். 40 अधिकारियां भी उसी बर्फ टुकड़े पर खड़े थे। அந்த அவர்களை பாதுகாக்கும்படியா நியமிக்கப்பட்ட மந்திரி उनकी रक्षा के लिए नियुक्त किया गया वो मंत्री அவர் சொல்லுகிறார், वो कहता है, நீங்க ஏன் இதுல கஷ்டப்பட்டு பனிக்கட்டில் நின்னு तुम क्यों इतनी तकलीफ उठाकर बर्फ के टुकड़े पर खड़े हो? உங்கள் மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியாமல் ஏன் சாக வேண்டும்? क्यों तुम अपने पत्नी बच्चों को न देखते हुए मर रहे हो? நீங்கள் வீட்டுக்கு போங்க, तुम घर जाओ, மனைவி பிள்ளைகளை பாருங்க. पत्नी बच्चों से मिलो। இப்படியே அவர்களை உற்சாகப்படுத்துற வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார். उनको ऐसी उत्साह दिलाने वाली बातें कह रहा था। திடீரென்று ஒரு அந்த கிறிஸ்தவ அதிகாரி ஒருவர் இறங்கி போய்விட்டார். अचानक उन मसीही अधिकारियों में से एक अधिकारी उनकी बात मानकर चला गया। அவர் போய்விட்டார். वो चला गया। இப்போ அவர்களை பாதுகாக்கும்படியா நியமிக்கப்பட்டிருந்த இந்த மந்திரி अब जो उन अधिकारियों की रक्षा के लिए नियुक्त किया गया हुआ मंत्री வானத்தை அண்ணாந்து பார்த்தார். आकाश की ओर देखा। அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது जब उसने आकाश की ओर अपने आंखें उठाकर देखा, வானத்தில் 40 தேவதூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். आसमान में 40 देवदूत लोग खड़े அந்த हैं। 40 தேவதூதருடைய கைகளிலும் उस 40 स्वर्ग दूतों के हाथों में 40 கிரீடங்கள் இருக்கிறது. 40 मुकुट रखकर खड़े हैं। 40 வெண்வஸ்திரங்கள் வைத்திருக்கிறார்கள். 40 सफेद कपड़े जोड़े लेकर खड़े हैं। மந்திரி பார்த்து கொண்டே இருக்கிறார். अब वो मंत्री उसे देखने लगा। அவருடைய உள்ளத்தில் என்ன உண்டாகிறது? उसके मन में एक विचार हुआ, கிறிஸ்தவர்கள் ஏன் கர்த்தரை மறுதலிக்காமல் தைரியமாய் நிற்கிறார்கள் என்று சொன்னால், क्यों मसीही लोग परमेश्वर को इनकार नहीं करते हुए बड़े टाढ़स से खड़े हैं? சோதனை காலத்திலே கஷ்ட காலத்திலே உறுதியாய் நிலைநின்றால், परीक्षा के समय में भी यदि आप स्थिर रहोगे, இவர்களுக்கு தேவதூதன் வந்து கிரீடமும் வெண்வஸ்திரம் கொடுக்கிறார் என்பதை கண்கூடாக பார்த்தார். इनके लिए स्वर्गदूत आकर मुकुट और वस्त्र, सफेद वस्त्र देता है, इसे उसने अपने आंखों से देखा। தூதர்கள் சந்தோஷமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். वहाँ पर स्वर्गदूत बड़े आनंद से आकर खड़े हैं। ஒரு கிறிஸ்தவ அதிகாரி இறங்கி போனபடினால், एक मसीही अधिकारी वहाँ से उतरकर चले जाने के कारण ஒரு தேவதூதனுடைய முகத்திலே ஒரு கவலை தோன்றுகிறது. एक स्वर्गदूत के चेहरे में उदास छा गई। அவருடைய முகத்தில் ஒரு துக்கம் நிறைந்து காணப்படுகிறது. उसके चेहरे में उदास छा गई। இதை பார்க்கிற அந்த மந்திரி उसे देखा वो मंत्री தன் சரீரத்தில் உள்ள வஸ்திரங்களை கிழித்து अपने शरीर का जो वस्त्र था उसे फाड़ा வேகமாய் ஏறி போய் அந்த பனிக்கட்டின் மேல் நின்றார். और वो खुद जाकर उसके जगह पर उस बर्फ के टुकड़े पर जाकर खड़ा हो गया। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोग, மரண பரியந்த உண்மையாய் இருந்தாய், यदि हम मृत्यु तक, आखिरी तक यदि हम सच्चे रहेंगे, ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். जीवन का मुकुट आपको परमेश्वर देगा। வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் प्रकाशित वाक्य की 2रा अध्याय அந்த 10வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், उसका 10वां वचन को यदि आप पढ़ेंगे,
வெளிப்படுத்தல் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. प्रकाशित वाक्य 2:10 में लिखा गया है, जो दुख तुझको झेलना होगा उनसे मत डर, क्योंकि देखो शैतान तुम में से कुछ को जेल खाने में डालने पर है, ताकि तुम परखे जाओ और तुम्हें 10 दिन तक क्लेश उठाना होगा. प्राण देने तक विश्वासी रहे तो मैं तुझे जीवन का मुकुट दूंगा. மரண பரியந்தம் உண்மையாயிரு, प्राण देने तक विश्वासी रह, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். तो मैं तुझे जीवन का मुकुट दूंगा. மரண பரியந்தம் உண்மையாயிரு. प्राण देने तक विश्वासी रहे. அந்த 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். 3 अध्याय के 11 वचन में हम पढ़ते हैं, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், लो मैं जल्दी आ रहा हूँ, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். लो मैं जल्दी आ रहा हूँ. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு कोई भी तेरा मुकुट न तेरे पास न ले, நீ எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். जो तेरे कुछ तेरे पास है उसे तामे रहे. தேவனுடைய பிள்ளைகள் கத்த சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். परमेश्वर कहता है कि मैं शीघ्र ही आने वाला हूँ, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். मैं शीघ्र ही आने वाला हूँ. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு जो कुछ तेरे पास है उसे तामे रहे कि நீ எச்சரிக்கையாயிரு. कोई तेरा मुकुट छीन न ले. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை தந்திருக்கிறார். परमेश्वर आपको एक अच्छा विश्वास दिया है, கிருபையை தந்திருக்கிறார். आपको अनुग्रह दिया है. அவருடைய இரக்கத்தினால கிருபையினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நிலைத்திருக்கிறீர்கள். उसकी दया से कारण और उसके अनुग्रह के कारण आप उद्धार किए गए हो. இக்காலத்திலே உண்டாயிருக்கிற பாடுகள், इन दिनों में होने वाली ये दुख, இக்காலத்திலே உண்டாயிருக்கிற கஷ்டங்கள், आज के दिनों की ये दुख, இக்காலத்திலே ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், अब की ये दुख और ये समस्या, இதை நீங்கள் பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். इसे देखकर आप चिंता न करो. இந்த சூழ்நிலைகள்ல इस परिस्थिति में ஆரம்ப நிலைமையில இருந்து உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். आपके आरंभ काल की जीवन को स्मरण करो. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. अभी का ये जो दुख और कष्ट है आने वाले दिनों की महिमा के तुल्य नहीं है. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை थोड़ी देर के लिए जो दुख उठा रहे हो, கர்த்தர் தாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். आपको परमेश्वर स्थिर करेगा, सिद्ध करेगा और बलवंत करेगा. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம் தைரியத்தை விட்டுவிடக் கூடாது. परमेश्वर के लोग हमें टाढ़स नहीं छोड़ना है. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். आपके लिए जो अधिक अत्यंत बलवंत बना हुआ आपके टाढ़स को नहीं छोड़ना है. தைரியத்தை இழந்து விடக் கூடாது. आप अपने टाढ़स नहीं हारने देना. ஒருமுறை அநேக விசுவாசிகள் एक बार कई विश्वासी लोग தங்கள் விசுவாசத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். अपने विश्वास के लिए बंधन गृह में बंद किए गए. தங்களுடைய விசுவாசத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். अपने विश्वास के लिए वह बंधन गृह में बंद किए गए. ஒரு போதகரும் அவரோடு கூட சேர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டார். एक उपदेशक भी उनके साथ उस बंधन गृह में बंद किया गया. சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் जो कोई बंधन गृह में बंद किए गए, சிறையிலே அநேக சித்திரவதைகளுக்குட்பட்டார்கள். वहाँ पर कई प्रकार के सताना या कई प्रकार के दुख के अंदर हुए. ஒரு நாள் சிறைச்சாலையின் மேலதிகாரி அங்கே வந்தார். एक दिन उसी बंधन गृह का जो दारोगा था वहाँ पर आया. அந்த சிறைச்சாலையின் மேலதிகாரி और वो बंधन गृह का दारोगा அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த கிறிஸ்தவ போதகரை அழைத்து जो कोई उस जेल खाने में बंद थे उस उपदेशक को देखकर कहा, உன்னோடு சேர்ந்த உன் கிறிஸ்தவர்கள் எனக்கு அடையாளம் காட்டு என்று சொன்னார். तेरे साथ जितने भी मसीह लोग हैं सबको तू बता. அந்த போதகர் மறுத்து விட்டார். लेकिन वो उपदेशक ने बताने से इनकार कर दिया. பயங்கரமாய் சவுக்கினால் அடித்தார். उसको बड़े ही चाबुकी से मार पड़ी. காயப்படுத்தப்பட்டார். वो घायल किया गया. கைகள் கால்கள் சரீரம் முழுவதும் இரத்த காயங்கள். हाथ पैर पूरा शरीर खून खून से भर गया. இவர் கிறிஸ்தவரை காட்டி கொடுக்க சம்மதிக்கவில்லை. वो अभी मसीह लोगों को बताने के लिए तैयार नहीं था. ஒரு நாளுடைய மேலதிகாரி एक दिन उसका ऊपर का जो प्रधान था वो இவரை தனியாக ஒரு அறைக்கு அழைத்து கொண்டு போனார். उसको अकेले कमरे में ले गया. அங்கே வைத்து விசாரிக்கும்படியா கொண்டு போனார். वहाँ रखकर उसे अकेले में पूछा. அந்த அறைக்குள்ள போகும்போது उस कमरे में जाते समय அந்த அறையின் மூலையிலே उस कमरे के कोने में ஒரு உருவம் படுத்திருக்கிறதை பார்த்தார். देखा कि एक रूप जो है वैसे सोया हुआ था. ஒரு உருவம் படுத்திருக்கிறதை அந்த போதகருடைய கண்கள் பார்க்கிறது. उस उपदेशक ने देखा कि एक कुछ तो वहाँ पर एक रूप मनुष्य का रूप वहाँ पर सोया हुआ है. அந்த உருவம் உருக்குலைந்த நிலைமையிலே காணப்படுகிறது. और
और वो एकदम ही छेदा गया था। கவனித்து பார்க்கிறார். ध्यान से देखा அந்த உருவம் वो रूप உருக்குலைந்த நிலைமையில இருந்தது. भले वो छेदा गई हुई परिस्थिति में थी, அவர் கவனித்து பார்த்தபோது जब उसने उसे ध्यान पूर्वक देखा அது தன் தகப்பனார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டார். तब वो उसे पहचाना कि ये मेरे पिताजी हैं। அவருடைய தகப்பனாரை இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்காகவே சிறைச்சாலைக்கு अनेक வருஷங்களுக்கு முன்பாக இழுத்து கொண்டு போகப்பட்டார். पिताजी भी इसी कारण से एक विश्वास में होने के कारण जेल खाने में बंद किया गया था। இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன காரணத்திற்காக यीशु मसीह को नहीं इनकार करूंगा इस एक कारण से अनेक சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு कई लोग बुरी तरह से सताए गए। அவருடைய சரீரம் உருக்குலைந்த நிலைமையிலே காணப்படுகிறது. उनका शरीर पूरी तरह से पिघलाया गया। தன் தகப்பனை பார்க்கிறார். उसने अपने पिताजी को देखा। தகப்பனை பார்த்தபோது இவருக்கு மனம் உடைந்து போனது. जब उसने अपने पिताजी को देखा तो उसका पूरा मन पिघल गया। அவருடைய சரீரம் உருக்குலைந்து போயிருக்கிறது. उसका पूरा रूप ही बदल गया था। தகப்பனை பார்க்கும்போது உள்ளத்தில் தோன்றுகிறது. उसके पिताजी को जब उसने देखा तो उसमें मन में लगा உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவர் சொன்னார். परमेश्वर ने कहा है कि तू अपनी माता पिता का आदर कर। என் தகப்பன் இப்படி இருக்கிறாரே. लेकिन मेरे पिताजी तो यहाँ पर ऐसे पड़े हैं। தகப்பனை பார்த்து சொல்லுகிறார். पिताजी से कहा அப்பா இது மேல் அதிகாரி என்னிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை. हे पिता मेरा ये जो ऊपर का प्रधान व्यक्ति यही कह रहा है உன்னோடு சேர்ந்த கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று அடையாளம் காண்பித்து தாய் என்று கேட்கிறார்கள். तेरे साथ जितने भी मसीह लोग हैं सब लोग कहाँ पर है उनका पता बता। நான் என்ன செய்ய வேண்டும்? मैं क्या करूँ? தகப்பனார் மகனை பார்க்கிறார். पिताजी ने बेटे को देखा। தகப்பனார் மகனை பார்க்கிறார். पिताजी ने बेटे को देखा। கீழிருந்து மேல் வரை தப்பாமல் பார்க்கிறார். ऊपर से नीचे तक बड़े ध्यान से देखा। அவர் பார்க்கும்போது वो देखते समय அவர் சொல்லுகிறார், उसने कहा நீ சிறு பிராயத்தில் இருந்தெல்லாம் கற்று வந்த வேத வசனங்களை நினைத்து பார் என்று சொன்னார். उसने कहा कि बचपन से जो भी वचन तूने सीखा है उसे स्मरण कर। நீ சிறு வயதிலிருந்து கற்று வந்த வேத வசனங்களை நினைத்து பார். तू बचपन से जो भी वचन सीखते आ रहा है उसे स्मरण कर। இது ஒரு வார்த்தையை சொன்னார். सिर्फ एक ये शब्द कहा। இவர் வசனத்தை நினைத்து பார்க்கிறார். अब ये सारी वचन को स्मरण करने लगा। அந்த நேரத்தில் அவருக்கு நினைவுக்கு வந்த ஒரு வசனம். तब उसे याद में एक वचन आई சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லமை உள்ள மனுஷனுக்கு நீ பயப்படாமல் शरीर को केवल नष्ट करने वाले मनुष्य के अधिकार से नहीं डरना உன் சரீரத்தையும் உன் ஆத்துமாவையும் நரகத்தில் தள்ள வல்லமை உள்ள தேவன் ஒருவருக்கே பயப்படுங்கள். बल्कि तेरे शरीर और प्राण को पूरी तरह से नरक में ढकलने वाले परमेश्वर के लिए भय मानना। இந்த வசனம் அவருடைய கண்களுக்கு முன்பாக பளிச்சிட்டது. ये वचन जो उसके आंखों के सामने से प्रकाशित हुआ। நம் ரோமர் 8வது அதிகாரம் रोमियो के 8वां अध्याय 36வது வசனத்தை வாசிப்போமேயானால் उसके 36 वचन को यदि हम पढ़ेंगे तेरे लिए हम दिन भर घात किए जाते हैं, हम बद्ध होने वाली भेड़ों के समान गिने गए हैं। அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ पर लिखा गया है ரோமர் 8:36 रोमियो की 8:36 में கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? हमको मसीह के प्रेम से कौन अलग करेगा? உபத்திரவமோ, क्या क्लेश, வியாகுலமோ, क्या संकट, துன்பமோ, क्या उपद्रव, பசியோ, क्या अकाल, நிர்வாணமோ, क्या नंगाई, நாசமோசமோ, क्या जोखिम, பட்டயமோ, क्या तलवार, இவை எல்லாவற்றிலேயும் जैसा लिखा है நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே हम जो हमसे के प्रेम किए जाते हैं முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். पूरी तरह से इन सब बातों में हम जय पाए हैं। மரணமானாலே, भले मृत्यु हो, ஜீவனானாலே, ना कोई जीवन, தேவதூதர்களானாலே, ना स्वर्गदूत, அதிகாரிகளானாலே, ना प्रधानताएं, வல்லமைகளானாலே, ना वर्तमान, நிகழ்காரியங்களானாலே, ना भविष्य, வருங்காரியங்களானாலே, ना सामर्थ्य, உயர்வானாலே, ना ऊंचाई, தாழ்வானாலே, ना गहराई, வேறு எந்த சிருஷ்டியானாலே ना कोई और सृष्टि நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை விட்டு हमें परमेश्वर के प्रेम से நம்மை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். मुझे कोई अलग नहीं कर सकेगा, इसे मैं निश्चिंत हूँ। பவுலை போல கஷ்டப்பட்டவர் ஒருவரும் இல்லை. पौलुस के समान कोई नहीं जो दुख उठाया हो। வசனங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. उसे सारा वचन याद में आया। தகப்பனார் சொல்கிறார், पिताजी ने कहा நீ காட்டி கொடுக்காத. तू उनको नहीं इनकार नहीं करना। இந்த மேல் அதிகாரி என்ன செய்ய முடியும்? अब ये प्रधान व्यक्ति क्या करेगा? சவுக்கினால் உன்னை அடிப்பார். तुझे चाबुकी से मारेगा। உன் சரீரத்தை மாத்திரம் அடிக்க அவருக்கு வல்லமை உண்டு. केवल तेरे शरीर को वो नष्ट कर सकता है, ஆனால் உன் சரீரத்தை உன் ஆத்துமாவின் நரகத்தில் தள்ள வல்லமை உள்ள தேவனுக்கு நீ பயப்படு. लेकिन तेरे
शरीर और तेरे प्राण दोनों को नरक में ढकल देने वाले परमेश्वर का भय मान। தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு पिताजी का शब्द मान लिया। சிறு பிராயத்திலிருந்து கற்றுக்கொண்ட வேத வசனத்தை நினைவு கொண்டு வந்து बचपन से जो भी वचन सीखा है उन सबको याद करने लगा। தைரியமாய் சொன்னார், उसने बड़े धैर्य से कहा, நான் கிறிஸ்துவை அடையாளம் காட்டி தர மாட்டேன். मैं कौन कौन मसीह हूँ इन्हें नहीं बता सकता அந்த हूँ। சிறைச்சாலை அதிகாரிக்கு தலைவன் கோபம் வந்தது. उस बंधन गृह का जो दारोगा था वो प्रधान व्यक्ति को गुस्सा आया। அந்த போதகருடைய தகப்பனார் ஏற்கனவே உருக்குலைந்து போயிருந்தார். उपदेशक का जो पिताजी थे उनका रूप तो पहले से ही बदला हुआ था। வயதான ஒரு மனுஷன் बहुत ही बूढ़े हो गए चुके थे। இந்த போதகருடைய கண்களுக்கு முன்பதாகவே उस उपदेशक के सामने ही அவருடைய தகப்பனாரை கயிறு வைத்து கட்டி उनकी नजरों के सामने उनके पिताजी के हाथों को बांध कर தரதர என்று இழுத்து கொண்டு போய் விட்டார்கள். पूरी तरह से जमीन से घींचते हुए ले गए। அதற்கு அப்புறமாக அந்த போதகர் தன் தகப்பனை பார்க்கவில்லை. उसके बाद वो उपदेशक अपने पिताजी को नहीं देखे। யாக்கோபு 1:12 நம்ம வாசிக்கிறோம். याकूब 1:12 में हम पढ़ते हैं, धन्य है वो मनुष्य जो परीक्षा में स्थिर रहता है, क्योंकि वो करा निकलकर जीवन का वो मुकुट पाएगा जिसकी प्रतिज्ञा प्रभु ने अपने प्रेम करने वालों से की है। சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். जो कोई परीक्षा में जय पाता है व्यक्ति धन्य है। சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். जो कोई उपद्रव में सहता है वो धन्य है। அவன் சோதனையிலே ஜெயம் பெற்ற பிறகு वो व्यक्ति जब परीक्षा में स्थिर रहता है அவன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வான் என்று वो எழுதப்பட்டிருக்கிறது. खरा निकल कर जीवन का मुकुट पाएगा। சோதனையை சகிக்கணும். परीक्षा में स्थिर रहना है। கொஞ்ச கால உபத்திரவம். थोड़ी देर की उपद्रव, இந்த கொஞ்ச கால உபத்திரவத்திலே इस थोड़ी देर की उपद्रव में கர்த்தர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். परमेश्वर तुम्हें सिद्ध करके स्थिर करके बलवंत करेगा। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒருவராயிலும் கிறிஸ்துவை மறுதலித்து விடக் கூடாது. आप में से कोई भी मसीह को इनकार नहीं करना है। நீங்கள் ஒருவராயிலும் கிறிஸ்துவை விட்டு தூரமாய் பின்வாங்கி போய் விடக் கூடாது. आप में से कोई भी मसीह से दूर नहीं हो जाना है। உலகத்துல நடக்கிற சூழ்நிலைகள், इस दुनिया की परिस्थिति, உலகத்தில் காணப்படுகிற கஷ்டங்கள், इस दुनिया के कष्ट, இவையெல்லாம் கொஞ்ச காலம் பாடு. ये सब केवल कुछ ही देर के लिए और कुछ ही दिन के लिए। இவையெல்லாம் நம்முடைய சரீரத்தை அழிக்கும். ये सारी बातें हमारे शरीर को केवल नष्ट कर सकती है, ஆனா ஆத்மா நரகத்துக்கு போக கூடாது. लेकिन हमारा प्राण नरक में नहीं जाना है। உங்க ஆத்மா நரக அக்கினிக்கு பாதுகாக்க தப்ப வேண்டும். आपकी प्राण नरक की अग्नि से बचना है। நரக அக்கினிக்குள்ள கொண்டு போகும்படியாய் नरक की अग्नि में ले जाने के लिए உலகத்தில் பலவிதமான சோதனைகள் உங்களை மேற்கொண்டு दुनिया में कई प्रकार की शोक तुम पर प्रबल होगी। எப்படிப்பட்ட சோதனைகள் कौन सी प्रकार की परीक्षाएं யார் மூலமாய் வந்தாலே भले किसी के द्वारा भी हुए, தேவனுடைய பிள்ளைகள் சோதனையை சகித்து आप लोग परीक्षा में स्थिर रहते हैं। சோதனையின் முடிவிலே கிடைக்கக்கூடிய கிரீடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக परीक्षा के आखिरी में जो मिलेगा उस मुकुट को पाने के लिए தேவனுடைய பிள்ளைகள் முடிவு பரிந்து நிலைத்திருங்கள். आप लोग प्रभु के लोग आखिरी तक बने रहो। மரண பரியந்த உண்மையாய் இருந்தாய் मृत्यु तक यदि हम विश्वास योग्य रहेंगे, ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். जीवन का मुकुट परमेश्वर आपको देगा। கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை आप लोग जो थोड़ी देर के लिए जो दुख उठाओगे, கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். परमेश्वर तुमको स्थिर करेगा और सिद्ध करेगा। அல்லேலூயா 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 அல்லேலூயா। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆங்காங்கே பல விதங்கள்ல நெருக்கப்படுகிறார்கள். यहाँ वहाँ से कई प्रकार से दबाए जा रहे ஒரு हैं। பெரிய பாலம் ஒன்று இருந்தது. एक बहुत बड़ा एक ब्रिज था। அந்த பாலத்தின் மேலே उस पुल के ऊपर நாரி அழுகி போய் ஒரு குஷ்டரோகி உட்கார்ந்து இருக்கிறார். वहाँ पर एक कोढ़ी व्यक्ति बैठा था जो बहुत ही बदबू दे रहा था। அந்த குஷ்டரோகி பக்கத்துல उस कोढ़ी के पास ஒரு சுவிசேஷகர் வந்து உட்கார். एक सुसमाचार सुनाने वाला एक व्यक्ति जाकर बैठा। ஒரு வாலிபன் வந்தா. एक जवान लड़का आया। அந்த வாலிபன் வந்து वो जवान लड़का அந்த குஷ்டரோகிக்கு उस कोढ़ी को அவன் இட்லி கொண்டு கொடுக்கிறார். आकर एक इडली दिया। இட்லி கொண்டு கொடுத்து इडली देकर ஒரு இட்லியும் ஒரு லுங்கி உடுக்கும்படியா ஒரு லுங்கியும் கொண்டு கொடுக்கிறார். पहनने के लिए एक लुंगी भी दिया और खाने के लिए इडली भी दिया। கொடுத்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். दोनों ऐसे बैठे हैं। இப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसी परिस्थिति में அங்கே ஒரு ஊழியக்காரர் வருகிறார். वहाँ पर एक सेवक आता है। அவன் கேட்கிறார். वो पूछता है, அவன் அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்தோட உள்ள உடைகிறது. वहाँ जो उनके बीच में जो घटना है उसे देखकर उसका मन टूट गया। பாலத்தின் மேலே நாரி போயிருக்கிற ஒரு குஷ்டரோகி पुल के ऊपर एक कोढ़ी व्यक्ति जिसका पूरा शरीर जो है सड़ गया है, सड़ गए हुए परिस्थिति में बैठा है। ஒரு 20 வயதுள்ள ஒரு வாலிபன் வந்து अब
अब एक जवान लड़का आकर அந்த குஷ்டரோகிக்கு இட்லியும் ஒரு லுங்கியும் கொடுக்கிறார். उस कोढ़ी व्यक्ति को इडली और लुंगी देता है। அந்த போதகர் கேட்டார், उस सेवक ने पूछा என்ன சம்பவம் என்ன நடக்கிறது என்று. यहाँ पर क्या हो रहा है? அந்த சகோதரன் சொன்னார், तब उस भाई ने कहा நான் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவன். मैं एक ब्राह्मण परिवार का हूँ। இயேசு என்னை ரட்சித்தார். यीशु ने मेरा उद्धार किया। முழு நேரமாய் அவருக்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் என்னை அழைத்தார். उसका पूरा समय का सेवा करने के लिए परमेश्वर ने मुझे बुलाया है। நான் வீட்டிற்கு மூத்த மகன். मेरा घर का मैं ही बड़ा हूँ। இந்த காரியத்தை வீட்டில் சொன்னபோது जब मैंने इस विषय अपना घर में बताया, வீட்டில் உள்ளவர்களை நான் தாங்க முடியாத அளவுக்கு என்னை சித்திரவதை பண்ண ஆரம்பித்தார்கள். घर वाले जो है मुझे बहुत ही बुरी तरह से सताने लगे। என் பெற்றோர்கள் சொன்னார்கள், मेरे पालक ने कहा நீ கிறிஸ்தவனாய் மாறிவிட்டாய், यदि तुम मसीही व्यक्ति बन जाओगे, தம்பி தங்கைகளுக்கு திருமணம் எப்படி முடியும், कैसा तुम्हारा भाई बहनों का शादी होगा, எதிர்காலம் எப்படி இருக்கு, कैसा तुम्हारा भविष्य काल होगा என்று பாடாய்படுத்துகிறார்கள். ऐसे कहकर रोज उसे सताते थे। இன்று காலை आज भी सुबह எனக்கு காலை சாப்பாட்டுக்காக मुझे सुबह का भोजन के लिए எங்க அம்மா வேண்டாம் வெறுப்பாய் தூக்கி வீசின இட்லி தான் இந்த இட்லி. मेरा माँ ने बड़ी नफरत से मुझ पर मेरी और जो उठाकर फेंका हुआ इडली है, அந்த இட்லியை எடுத்து கொண்டு வந்து நான் இந்த குஷ்டரோகிக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். उसी इडली को उठा लाकर इस कोढ़ी व्यक्ति को खिला रहा हूँ। இருவரையும் மாறி மாறி பார்க்கிறார் போதகர். अब वो प्रचारक जो था, सेवक, दोनों को एक दूसरे के बाद मुंह देखने लगा। இருவரும் சமுதாயத்தில் இருந்து ஒவ்வொரு விதத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள். दोनों जो है समाज में किसी न किसी रीति से नफरत किए गए लोग हैं। ஒவ்வொரு விதத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். किसी न किसी अलग अलग रीति से नफरत किए गए हैं। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்தில் எந்த விதத்தில் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் आज के दिन भले इस दुनिया में आपको कोई भी किसी भी प्रकार से नफरत किया हो, மனுஷர்கள் புறக்கணிக்கலாம், मनुष्य भले आपकी नफरत किए, ஆனால் கர்த்தரை புறக்கணிக்க மாட்டார். लेकिन परमेश्वर तुमको नहीं ठुकराएगा। தேவனுடைய பிள்ளைகள் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் भले तुम इंसानों से नफरत किए गए हो, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், लेकिन परमेश्वर आपसे कहता है மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற உன்னை जो व्यक्ति तुम इंसानों से टुकराए गए हो, அந்த ரங்கத்தில் உள்ள லீலி புஷ்பமாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். कहता है तुझे गुप्त में एक सोसन का फूल के रूप में देख रहा हूँ। அல்லேலூயா, 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 அல்லேலூया। கொஞ்ச காலம் பாடி कुछ देर के लिए दुख, மனுஷர்கள் புறக்கணிக்கலாம், मनुष्य भले आपको टुकराए, எந்த விதத்தில் புறக்கணிக்கப்பட்டாலும் किसी भी रीति से भी टुकराए, தேவனுடைய பிள்ளை ஒரு மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைத்துக் கொள். अपने मन में टाढ़स बांध लो। மனுஷர்களுக்கு புறக்கணிக்கலாம், भले इंसान आपको टुकरा सकता है, என் தேவன் என்னை புறக்கணிக்கவில்லை, लेकिन मेरा परमेश्वर मुझे नहीं टुकराया है। என் தேவன் என்னை புறக்கணிக்கவில்லை. मेरा परमेश्वर मुझे नहीं टुकराया है। மனுஷனுடைய பார்வையில் புறக்கணிக்கப்பட்டவளாய் இருந்தாலே भले परमेश्वर के नजर में आप लोग टुकराए गए हो, தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தருடைய பார்வையில் அலங்காரமான லீலி புஷ்பமாய் இருக்கிறாய். भले आप मनुष्य के नजर से टुकराए गए, लेकिन परमेश्वर के नजर में आप एक सोसन का फूल हो। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। கொஞ்ச காலம் பாடு, कुछ देर के लिए दुख। தேவனுடைய பிள்ளைகள் மறந்தெழுத்து விடாதீர்கள், आप लोग परमेश्वर को इनकार नहीं करना, பின்வாங்கி விடாதீர்கள். पीछे नहीं हटना। கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், परमेश्वर तुमको स्थिर करेगा ஸ்திரப்படுத்துவார், और सिद्ध करेगा, ஜீவ கிரீடத்தை தருவார், जीवन का मुकुट देगा, நீதியின் கிரீடத்தை தருவார், धार्मिक मुकुट देगा, அவரோடு கூட ஆளுகை செய்ய வைப்பார். और उसके साथ तुमको शासन करने के लिए रखेगा। ஒரு கல்லறை தோட்டம் ஒன்று இருந்தது. एक कब्रिस्तान था। அந்த கல்லறை பூமி, उस कब्रिस्तान में, அந்த கல்லறை பூமி வாசல்ல நுழைவு வாசல்ல उस स्मशान भूमि के प्रवेश द्वार में, அங்க உள்ள நுழையும் போது वहाँ पर जब प्रवेश करते थे, அங்க நிறைய கல்லறைகள் இருந்தது. वहाँ पर बहुत बहुत सारे कब्रिस्तान थे, ஒரு கல்லறைகளின் மேலும் பெயர் எழுதப்படவில்லை. लेकिन किसी भी कब्रिस्तान के ऊपर नाम नहीं लिखा गया அந்த था। கல்லறை பூமிக்கு நுழையும் போது लेकिन जब उस कब्रिस्तान के अंदर जब प्रवेश करते थे, அந்த கல்லறை பூமி முழுவதும் இருந்த கல்லறைகள் उस भूमि में जितने भी खबर था, முதலாம் உலக மகா யுத்தத்தில் மரித்து போன யுத்த வீரர்களுக்காக கட்டப்பட்டது. सब पहला विश्व युद्ध में जो भी मरे हुए थे उन वीरों के लिए वहाँ पर बनाया गया அந்த था। கல்லறை பூமியின் நுழைவாசல்ல उस कब्रिस्तान के प्रवेश द्वार में ஒரு பெரிய எழுத்து போர்டு எழுதி வைத்திருக்கிறார்கள். वहाँ पर एक बहुत बड़ा बोर्ड लगाया गया था, இவர்கள் விருதாவாக மரிக்கவில்லை, जिनमें ऐसा लिखा हुआ था कि ये केवल व्यर्थ में नहीं मरे हैं, இவர்கள் விருதாவாக மரிக்கவில்லை. ये व्यर्थ में नहीं मरे हैं। ஒரு வயதான தகப்பனாரும் தாயாரும் அங்கே வருகிறார்கள்.
வருகிறார்கள். वहाँ पर एक बूढ़े माँ और पिता आते हैं. அவருடைய குமாரனை மிலிட்டரியில் விட்டிருந்தார்கள். उन्होंने अपना बेटे को मिलिट्री में भर्ती किया था. நடந்த முதலாவது உலக மகா யுத்தத்திலே प्रथम विश्व युद्ध में தன்னுடைய குமாரன் மரித்து போனார். उनका बेटा भी मर गया था. தன் குமாரன் மரித்து போனார். अपना बेटा मर गया था. எந்த ஒரு கல்லறையை அடையாளம் வைக்காத காரணத்தினால் किसी भी कब्र में कोई नाम नहीं लिखा जाने के कारण தன் மகனுடைய கல்லறை எது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. उनको ये पहचानने में नहीं आया कि उनका बेटे का कब्र कौन सा है. ஆனால் ஏதோ ஒரு கல்லறைக்கு முன்பாக நின்று इसलिए किसी न किसी एक कब्र के सामने खड़े होकर பார்க்கிறார்கள். देखने लगे இவர்கள் விருதாவாய் மரிக்கவில்லை. ये व्यर्थ में नहीं मरे இந்த हैं. வார்த்தையை வாசித்து விட்டு ये शब्द को पढ़कर ஏதோ ஒரு கல்லறையின் முன்பாக தன் மகன் கல்லறை நினைத்து किसी एक कब्र के सामने ये समझकर कि ये मेरा बेटा का कब्रस्तान है, அந்த வயதான தாயின் தகப்பனார் கண்ணீர் விட்டு वो வருகிறார்கள். बुजुर्ग माता और पिता आंसू बहाकर रोने लगे. அவர்கள் தங்கள் ஒரே மகனை யுத்தத்தில் பறி கொடுத்தவர்கள். अपने इकलौते बेटे को युद्ध में उन्होंने खो दिया. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग முழங்காலில் நின்று அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். घुटने में खड़े रहकर उनके लिए अंजलि चढ़ाया. ஒரே மகன் एक ही बेटा யுத்தத்தில் மரித்தவன், युद्ध में मर गया. கல்லறையில் அடையாளம் வைக்கப்படாதவன். कब्रिस्तान में नाम तक नहीं लिखा गया. ஆனால் அந்த வயதான தாயின் தகப்பனை ஆறுதல் படுத்தின ஒரு வார்த்தை, फिर भी उस बुजुर्ग माता पिता को केवल एक ही शब्द उनको तसल्ली दिया. இவர்கள் விருதாவாய் மரிக்கவில்லை. ये व्यर्थ में नहीं मरे हैं. இவர்கள் விருதாவாய் ये மரிக்கவில்லை. व्यर्थ में नहीं मरे हैं. இந்த வார்த்தை அந்த வயதான தாயின் தகப்பனாரை ஆறுதல் படுத்திச்சு. यही शब्द उस बुजुर्ग माता पिता को तसल्ली दिया. இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் यीशु मसीह के चेले பல தேசங்களுக்கு சென்று कई देश में जाकर தங்கள் இரத்த விதைகளை ஊன்றினார்கள். अपने लहू भरे बी को बोकर आए இயேசு हैं. கிறிஸ்துவின் சீசர்கள் यीशु मसीह के चेले உலகத்தின் பல தேசங்களுக்கு சென்று विश्व के कई भागों में जाकर தங்கள் இரத்தத்தின் விதையை ஊன்றினது விருதமாக அல்ல. अपने खून के बीज को बोए हैं. ये व्यर्थ में नहीं. அவர்கள் விருதமாக மரிக்கவில்லை. वो व्यर्थ में नहीं मरे हैं. நரகத்தில் இருந்து अनेक ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் कई लोगों को नरक से छुड़ाने के लिए, நரகத்தில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தருக்கு வழிநடத்தும்படியாய் नरक से छुड़ाए गए लोगों को परमेश्वर की ओर अगुवाई करने के लिए தங்கள் ஜீவனை மூலதனமாக்கி अपने जीवन को भी मूलधन बनाकर உலகம் முழுவதிலேயே पूरे विश्व में சுவிசேஷ ஒளியை ஏற்றி வைத்தார்கள். सुसमाचार के दीपक को चढ़ा कर रखा. சுவிசேஷ ஒளியை ஏற்றி வைத்தார்கள். सुसमाचार की ज्योति फैलाई. அவர்களில் ஒருவராயிரம் விருதாவாய் மரிக்கவில்லை. उनमें से कोई भी व्यर्थ में नहीं मरा. இரத்த சாட்சியானவர்கள், वे जो लहू बहाकर मरे, இரத்த துளிகள், उनकी हर एक लहू की बूंद, இரத்த சாட்சிகளாய் மரித்த இயேசு கிறிஸ்துவின் சீசருடைய ஆயிரக்கணக்கான இரத்த துளிகள் जो कोई लहू के गवाह बनकर मरे हुए यीशु मसीह के हजारों चेले ஒரு இரத்த துளிகள் மூலமாய் एक एक लहू के बूंद के कारण எத்தனையோ ஆயிரமான விசுவாசிகள் எழும்பினார்கள். कितने हजारों विश्वासी उठे. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோவான் 12வது அதிகாரம் यूहन्ना लिखित सुसमाचार की पुस्तक 12वां अध्याय அந்த 24வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால் उसके 24वां अध्याय को यदि पढ़ेंगे, मैं तुमसे सच सच कहता हूँ कि जब तक गेहूं का दाना भूमि में पड़कर मर नहीं जाता वह अकेला रहता है, परंतु जब मर जाता है तो बहुत फल लाता है. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். जब तक गेहूं का दाना भूमि में गिर कर मर नहीं जाता, செத்தவே ஆயில் மிகுந்த பலனை கொடுக்கு. जब तक वो नहीं गिरता तब तक वो अधिक फल नहीं दे पाता है. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். यदि गेहूं का दाना भूमि में गिर कर मर न जाता तब तक वो अकेला रहता. செத்தவே ஆயில் மிகுந்த பலனை கொடுக்கு. यदि वो मर जाए तो अधिक फल देता है. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, கர்த்தருக்காக மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். जो कोई परमेश्वर के लिए अपनी जान न्योछावर करते हैं वो धन्य है. கர்த்தருக்காக ரத்தத்தை சிந்தினவர்கள் பாக்கியவான்கள். जो कोई मसीह के लिए अपने लहू बहाए हैं वो धन्य है. கர்த்தருக்காக ரத்த சாட்சியை மரித்தவர்கள் பாக்கியவான்கள். जो कोई मसीह के लिए लहू बहाकर गवाही बने हैं वो धन्य है. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், आज के दिन परमेश्वर आपसे क्या बातें कर रहा है? தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்ச காலம் பாடி, कुछ देर के लिए बोझ, இந்த கொஞ்ச காலம் பாடி, कुछ देर के लिए बोझ, இக்காலத்து பாடுகள், अभी का ये बोझ இனி வெளிப்பட போகிற மகிமை
ஒளிக்கு ஒப்பானவைகள் அல்ல. अब प्रकट होने वाली तेज की तुलने में नहीं है। ஆனபடினாலே इसलिए நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் உள்ள காலத்தை திரும்பி பாருங்க. तुमने जो पहले से उद्धार पाए हो पुराने दिनों की स्मरण करो। நீங்கள் அனுபவித்த வேதனைகள், तुमने जो भी वेदना उठाया है, நீங்கள் வடித்த கண்ணீர்கள், तुमने जो भी आंसू बहाया है, நீங்கள் கேட்ட நிந்தைகள், அவமானமான வார்த்தைகள், आपने जो भी निंदा भरी और अपमान भरी बातों को सुना है, இவைகளில் எல்லாம் நிலை நிற்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு தைரியம் தந்திருந்தார். इन सब में खड़े रहने के लिए परमेश्वर ने आपको टाढ़स बांधा है। ஆனால் लेकिन மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை இன்னைக்கு அநேகர் விட்டு விடுகிறார்கள். कई लोग आज के दिन अपने अधिक धैर्य की बातों को खो देते हैं। அந்த தைரியம் இல்லாத காரணத்தினால் தான் தேவனை விட்டு தூரம் போகிறார்கள். धैर्य न होने के कारण परमेश्वर से दूर हो जाते हैं। கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், लेकिन परमेश्वर आपसे एक बात कहता है, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். अधिक बल के योग्य आपके धैर्य को खो नहीं देना। உங்களுக்கு என்று கர்த்தர் தந்திருக்கிற கிரீடத்தை வேறொருவர் பெற்றுக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். आपके लिए परमेश्वर ने जो मुकुट रखा है उससे किसी और कोई आकर छीन न ले, इसलिए उसे तामे रहो। உங்களுக்கு என்று கர்த்தர் தந்திருக்கிற காரியத்தை வேறொருவர் பறித்துக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். आप लोग चौकस रहो कि परमेश्वर ने आपके लिए जो काम रखा है उसे कोई और करके न चला जाए। கொஞ்ச கால பாடு, कुछ देर के लिए दुख, இந்த பாடுகள் மத்தியிலே इन दुखों के बीच में கர்த்தர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். परमेश्वर तुम्हें सिद्ध करेगा, स्थिर करेगा और बलवंत करेगा। எல்லாரும் கண்களை மூடுவார். सब कोई अपनी आंखें बंद करे। எல்லாரும் கண்களை மூடுவார். हर कोई सब कोई अपनी आंखें बंद करेंगे, கர்த்தரை நோக்கி பாருங்க. प्रभु की ओर देखेंगे। வாய் திறந்து சொல்லுங்க, अपना मुंह खोलकर बोलिए, ஆண்டவரே हे प्रभु, இந்த நாட்கள்ல अभी के दिनों में பலவிதமான பாடுகள் कई प्रकार की दुख பல விதங்கள்ல கடந்து வருகிறது. कई प्रकार से आ रहा है। எந்த விதங்கள்ல பாடுகள் கடந்து வந்தாலும் कोई भी प्रकार से संकट आए, பாடுகளின் மத்தியிலே நீ என்னை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். प्रभु जी मैं जानता हूँ कि आप दुख और संकट के बीच में भी मुझे सिद्ध और स्थिर करोगे। ஆனாலும் लेकिन ஆண்டவரே हे प्रभु, இந்த நாட்கள்ல इन दिनों में பாடுகளின் கஷ்டங்களை பார்க்கும் போது जब मैं दुख और कष्ट को देखता हूँ, இந்த பாடுகளின் முடிவில் நீர் எனக்கு ஜீவ கிரீடம் நீர் என்கிற தருவீர் என்பதை அறிந்திருந்து इसे जानते हुए कि दुख और बोझ के आखिरी में मुझे जीवन का मुकुट दिया जाएगा, இக்காலத்து பாடுகளின் நிமித்தமாய் என் வாழ்க்கையிலே நான் பொறுமையை இழந்து தைரியத்தை இழந்து காணப்படுகிறேன். अभी के इन दुखों के कारण मैं अपनी धीरज को खो देता हूँ और धैर्य को खो देता हूँ। प्रभु, தகப்பன் தன் பிள்ளைக்கு புத்தி சொல்லுகிறது போல जैसे पिताजी अपने बच्चों को समझाता है, நான் உங்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் தந்து உங்களை தைரியப்படுத்துகிறேன் என்று சொன்னீரே. प्रभु आपने कहा है कि मैं तुझे तसल्ली देकर तेरा अगुवाई करूंगा। இன்னைக்கு என்னை தைரியப்படுத்த மாட்டோம். आज के दिन मेरे टाढ़स को बंधाओ இன்னைக்கு प्रभु தைரியப்படுத்து. जी। मेरे टाढ़स को बढ़ाइए प्रभु சோதனையை जी। சகிக்க பலன் தாரு. परीक्षा में स्थिर रहने के लिए मुझे बल दीजिए। பரிசுத்த ஆவியானவரை சீர்படுத்துவீராக. पवित्र आत्मा जी आप मुझे सिद्ध कीजिए। பரிசுத்த ஆவியானவரை ஸ்திரப்படுத்துவீராக. पवित्र आत्मा जी आप मुझे स्थिर कीजिए। பரிசுத்த ஆவியானவரை தைரியப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. पवित्र आत्मा जी आप मुझे धैर्य करके बलवंत करके கர்த்தருடைய मुझे खड़े கரத்திலே உங்களை कीजिए। 100க்கு 100 அர்ப்பணியுங்க. यहोवा के हाथों में अपने आप को पूरी तरह से समर्पण कीजिए। பரிசுத்த ஆவியானவர் உங்களை காக்காவிட்டார். पवित्र आत्मा जी यदि आपकी रक्षा न करे, மாம்ச பலத்தில் தேவனுடைய பிள்ளை நீ ஒன்றே செய்ய முடியாது. शारीरिक बल में तुम कुछ नहीं कर पाओगे। கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணியுங்க. परमेश्वर के हाथ में अपने आप को समर्पण कीजिए। எல்லாரும் ஜெபிப்போம். सब कोई प्रार्थना करेंगे। கர்த்தர் நமக்கு பலம் தருவார். परमेश्वर हमको बल देगा। கர்த்தர் நமக்கு பலம் தருவார். परमेश्वर हमको बल देगा। கர்த்தர் உங்களுக்கு தைரியம் தருவார். परमेश्वर हमको धैर्य देगा। கர்த்தர் உங்களை முடிவு பரிந்த நிலைநிறுத்துவார். आखिरी तक परमेश्वर आपको बना कर रखेगा। கர்த்தர் உங்களை மரண பரிந்த நிலைநிறுத்துவார். आखिरी तक परमेश्वर आपको खड़ा करेगा। வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார். वादा किया गया वो आशीर्वाद आपको देगा। கர்த்தர் இன்றைக்கு உங்களை நம்பி உங்கள் கையில் தந்திருக்கிற ஒரு காரியத்தை आज के दिन भी आप पर भरोसा करके जो भी बातें आपके हाथों में दिया है, தேவனுடைய பிள்ளை மற்றொருவர் பெற்றுக்கொண்டு போய் விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. उसे कोई दूसरा न पाले, इसीलिए चौकस रहो। கர்த்தருடைய கரத்திலிருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள மரண பரிந்த உண்மையாயிருங்க. परमेश्वर के हाथों से जीवन का मुकुट पाने के लिए मौत तक, मरने तक स्थिर रहो। கர்த்தர் உங்களுக்கு தைரியம் தருவார். परमेश्वर आपको धैर्य देगा। சோதனையை சகிக்க பலன் தருவார். परीक्षा में स्थिर रहने के लिए परमेश्वर आपको बल देगा। நிலைநிற்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு பொறுமை தருவார். बना रहने के लिए धीरज देगा। கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். यहोवा को स्थिर धर लो। கர்த்தர் மரண பரியந்தம் உங்களை காத்து நடத்துவார். परमेश्वर आपकी मृत्यु तक आपकी अगुवाई करेगा। நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். अच्छा परमेश्वर को धन्यवाद करते हैं। கிருபையாய் கர்த்தர் இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. अनुग्रह से भरा हुआ इस सुबह की समय दिया इसलिए धन्यवाद। காலை
வேளையிலையும் इस सुबह के समय में இந்த भी வார்த்தையை கேட்க தேவனுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் आप इस वचन को सुनने वाले परमेश्वर के लोग कोई भी क्यों न எந்த हो, இடத்துல இருந்தாலும் किसी भी जगह में हो, ரட்சிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் उद्धार पाए हुए आप लोग, ஆரம்ப நாட்களில் அக்னியாய் பிரகாசித்தவர்கள் जो कोई पूर्व के कालों में बहुत ही अग्नि ज्वाला के समान जो जले हुए प्रकाशित लोग, இன்றைக்கு இருக்கிற சோதனைகளை கண்டு आज की इस परीक्षा को देखकर, இன்றைக்கு இருக்கிற உபத்திரவங்களை கண்டு आज की उपद्रव को देखकर, வாழ்க்கையில சோர்ந்து போய் जीवन में थक कर, தங்களுக்கென்று தேவன் கொடுத்த கிருபைகளை தாழ்ந்துகளை நஷ்டப்படுத்தி கொண்டு अपने लिए परमेश्वर ने जो वरदान दिया है, खूबियां दिया, उसे नष्ट करते हुए, பின்வாங்கி போய்விடாதபடிக்கு पीछे हट न जाते हुए, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் हर பாதுகாப்பீராக एक बच्चों की रक्षा कीजिए, நல்ல வெளிச்சத்தை கொடுப்பீராக अच्छा एक ज्योति दीजिए प्रभु, கொஞ்ச காலம் பாடு कुछ देर के लिए दुख प्रभु, இந்த காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல अब जो ये दुख है ये आने वाले दिनों की तेजों में की प्रगट में तुल्य में नहीं है प्रभु, சோதனையை சகித்து परीक्षा को सहते பாடுகளை हुए, சகித்து बोझ को सहते हुए, கஷ்டங்களை சகித்து कष्ट को सहते हुए, பொறுமையோடு धीरजवंत होकर, தைரியத்தோடு बड़े धैर्य के साथ, விசுவாசத்தை காத்துக்கொண்டு विश्वास की रक्षा करते हुए, முற்று முடிய நிலை நின்று आखिरी तक बने रहने के लिए, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள आपके आशीर्वाद को पाने के लिए, பரிசுத்த ஆவியே ஒவ்வொருவருக்கும் பலம் கொடுப்பீராக पवित्र आत्मा जी अब हर एक को बल दीजिए, பிள்ளைகளை தைரியப்படுத்தும் बच्चों को और भी टाढ़स बढ़ाइए, ஆறுதல் கொடுப்பீராக तसल्ली दीजिए प्रभु, தேர்தல் கொடுப்பீராக स्थिर कीजिए प्रभु जी, உம்முடைய ஆறுதலான தேர்தலான வார்த்தைகளினாலே आपकी तसल्ली, आपकी सिद्धपन की वचन के द्वारा பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தைரியம் உண்டாகட்டும் आपके हर एक बच्चों के अंदर एक टाढ़स बढ़ने दो எல்லா प्रभु, சூழ்நிலைகளிலும் हर अवस्था में தாவீதை போல दाऊद के समान, கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் मैं यहोवा के कारण परमेश्वर की सेना में प्रवेश करूंगा, கர்த்தராலே ஒரு மதிலை தாண்டுவேன் यहोवा के कारण मैं शहर पना भी फांदूंगा என்று சொல்லி ऐसे कहते हुए எல்லா சோதனைகளையும் सभी दुख में और परीक्षा में ஜெயமாய் ஓடி முடிக்க जयवंत रीति से दौड़कर समाप्त करने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பலம் கொடுப்பீராக हर एक को परमेश्वर बल दे, நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்தும் अच्छे नाम को महिमा कीजिए, எங்களை தாழ்த்தி இப்படி கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம் नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं, ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, ஆமென் आमीन।